வெல்கம் டு ஜெயாஸ் யம்மி ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் ஷேப் பொட்டேட்டோ பால்ஸ். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் இது டீப் ஃப்ரை கிடையாது, வாட்டரில் பாயில் பண்ணதுங்க. பொட்டேட்டோ வச்சு தாங்க இந்த ரெசிபி செய்ய போகிறோம். பொட்டேட்டோவை எடுத்து தோல் சீவிக்கிறேன். தோல் சீவின பொட்டேட்டோவை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு க்யூப் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் கல் உப்பு தண்ணியில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி அலசி வச்ச உருளைக்கிழங்குல தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கை குக்கரில் வேக போடக்கூடாதுங்க. குக்கரில் வேக போட்டால் சாஃப்டாக வராது, அதனால் பாத்திரத்திலே வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணுங்க, அப்போ தான் உருளைக்கிழங்கு சாஃப்டாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. சால்ட்டு ஒன்றை போல் எல்லா உருளைக்கிழங்குக்கும் சேரும், அதனால தான். உருளைக்கிழங்கு தண்ணியில் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பேனோட மூடி போட்டு நான் மூடிக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணியை நல்லா சுண்டி வந்திருக்கு. உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்கள் நார்மல் பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தட்டு போட்டு மூடி உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மூடி போட்டு வேகும்போது சீக்கிரமாகவும் சாஃப்டாகவும் வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் தண்ணியை வடிகட்டி உருளைக்கிழங்கை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை மேஷர் வச்சு மசிச்சுக்கிறேன். மேஷர் இல்லைன்னா கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு சூடாக இருக்கும் போதே நம்ம மேஷ் பண்ணணும்னா நல்லா சாஃப்டான ஒரு டோ கிடைக்கும். கை பொறுக்கிற சூட்டுக்கு உருளைக்கிழங்கு வந்த உடனே உருளைக்கிழங்கு மட்டுமே இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறதால 200 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப உருளைக்கிழங்கு எடுக்கும்போது அதுக்கேற்ற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவரை உருளைக்கிழங்கு டோவோட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது தேவைக்கேற்ப தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைய தான் தண்ணியோட அளவு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணி மாவை நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு இன்னும் சாஃப்டாக வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக வர அளவுக்கு மாவை பிசைஞ்சிக்கணுங்க. இப்போது இந்த மாவில் இருந்து மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த உருண்டை மேலே கெச்சப் பாட்டிலால் சென்டரில் ப்ரெஸ் பண்ணுறேன். கெச்சப் பாட்டில் ஆயிலில் டிப் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது மாவு ஒட்டாமல் வரும். இப்போ மஷ்ரூம் ஷேப்பில் பொட்டேட்டோ பால் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கனமான அகலமான பாத்திரத்தை வச்சுக்கிறேன். பாத்திரத்தோட 3/4 பாகம் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு ஸ்டவ்வை ஃபுல்லில் வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. பொட்டேட்டோ பால்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ பால்ஸ்லாம் அடியில் தண்ணிக்கு அடியில் பாத்திரத்தில் நின்றுடுச்சு. ரெண்டு நிமிஷத்தில் பொட்டேட்டோ பால்ஸ்லாம் மேலே மிதந்து வருது. இதுதான் மாவு வேகிறதுக்கான அறிகுறி. இப்போது இந்த பொட்டேட்டோ பால்ஸை ஒன்று மேலே ஒன்று படாத மாதிரி லைட்டாக தள்ளி விடுறேன். பொட்டேட்டோ பால்ஸ் மேலே மிதந்து வந்ததுலேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பொட்டேட்டோ பால்ஸை உடனடியாக கூல் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஐஸ் வாட்டர் தேவை. பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்ச பொட்டேட்டோ பால்ஸை ஐஸ் வாட்டரில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஐஸ் வாட்டரை பொட்டேட்டோ பால்ஸ் வேகும் போதே ரெடி பண்ணிட்டேன். அப்போ தான் பொட்டேட்டோ பால்ஸை உடனே ஐஸ் வாட்டரில் சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2-3 மினிட்ஸில் நல்லா கூல் ஆகிடும்.
கூலான உடனே தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி வேறு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இதில் பொடியாக நறுக்கின பூண்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின 1 ஸ்பூன் பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், சோயா சாஸ் 4 ஸ்பூன், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஆயில் சேர்க்கணும். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ண ஆயிலை பொட்டேட்டோ பால்ஸில் ஊற்றி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டேஸ்டியான கலர்ஃபுல்லான மஷ்ரூம் ஷேப் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த ரெசிபி. இப்போ இந்த பொட்டேட்டோ பால்ஸ் பாருங்கள், சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குது. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.